டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய புதிய 2 சேனல் ஸ்மார்ட் ஸ்டடி மற்றும் எக்ஸாம் மாஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஐமேத் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Hello viewers, 12th மேத்தமெட்டிக்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். அதாவது ஆல்ரெடி நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் மட்டும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். பட் இப்போ எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போகிறோம், எப்படி அந்த சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுறேன், எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பாருங்கள், 1 மார்க் கொஸ்டின். 1 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் கொஸ்டின்ஸ் ரொம்ப 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 வெரி இம்பார்ட்டன்ட், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே. ஸோ புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் நல்லா தரவாக படிங்க. அதாவது ரீட் பண்ணுங்க, பார்த்து ரீட் பண்ணுங்க. ஒரு 5 டைம்ஸ் பார்த்து ரீட் பண்ணாலே நமக்கு அந்த ஆப்ஷனை பார்க்கும்போது இதுதான் ஆன்சர்ன்றதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆப்ஷன்ஸ் எல்லாம் மாற்றி கேட்பாங்க, ஸோ மெமரியும் பண்ண முடியாது ஆப்ஷன்ஸை. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா பார்த்து ரீட் பண்ணுங்க. ஜஸ்ட் ரீடு, எனக்கு 1 மார்க் தெரியாது வராது அப்படின்றவங்க ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்த்து ரீட் பண்ணுங்க. 1 மார்க் கொஸ்டின்ஸு ரொம்ப முக்கியம். ஒரு 4-5 டைம்ஸ் பார்த்து ரீட் பண்ணிட்டாலே போதும். நமக்கு அந்த ஆன்சரை பார்க்கும்போது, கொஸ்டினை பார்க்கும்போது அதுக்கான ஆப்ஷன் நம்ம ஈஸியாக நம்ம இதான் ஆன்சர்ன்றது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ 1 மார்க் ரொம்ப வெரி மஸ்ட். ஸோ 1 மார்க் யாரையுமே கேட்டு எழுதுறது பார்த்து எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான். சப்போஸ் கொஸ்டினை பார்த்து கேட்டு எழுதினா கூட தப்பாக தான் இருக்கும் நிறைய மேக்ஸிமம். ஸோ எல்லாருமே 1 மார்க் கேட்டு எழுதலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் வருவாங்க. அதனால் 1 மார்க் பொறுத்தவரையில் நீங்கள் 1 மார்க் புக் பேக்கில் இருக்கிறத படிச்சுட்டு போங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணது ஃபர்ஸ்ட் 5 மார்க் தான். ஏன்னா 5 மார்க் தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், அதே நேரத்தில் கம்மியாக இருக்கிறது. குறைவாக இருக்கிற கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மார்க் தான் குறைவாக இருக்கும். 2 மார்க் 3 மார்க் நிறைய இருக்குது. ஒவ்வொரு சாப்டர் எடுத்துகிட்டா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, நிறைய மாடல் இருக்குது அதில். பட் 5 மார்க் அப்படி கிடையாது, கொஸ்டின்ஸும் கம்மியாக இருக்கும், மாடல்ஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். 2-3 மாடல்ஸ் தான் இருக்கும். அந்த மாடலில் தான் நமக்கு கொஸ்டின்ஸே எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 5 மார்க் பார்த்தீங்கன்னா எப்படி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ 5 மார்க் ஃபர்ஸ்ட் எந்த சாப்டர்லாம் பார்க்கலாம், எதெல்லாம் ஈஸியாக இருக்கும், எதுலேருந்து அதிகமாக மார்க் வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th சாப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா, வெக்டர் இயற்கணிதத்துடைய பயன்பாடு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் இல்லைன்னா 2 5 மார்க் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, 1 or 2. ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் இல்லைன்னா 2 கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எந்தெந்த 5 மார்க்லாம் இருக்குது அதுன்றதை நான் இப்போ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ அதை நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம். ஒரு சில கொஸ்டின்ஸ் ஒரே மாதிரி இருக்கிறத நான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மட்டும் சொல்லியிருப்பேன், நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா எல்லா கொஸ்டின்ஸும் போட முடியாது, ஆனால் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் 1 or 2 கொஸ்டின்ஸ் அந்த மாடல் விட்டு போயிருந்துச்சுன்னா நான் அந்த கொஸ்டின் நம்பர் சொல்லிடுவேன். அந்த கொஸ்டின் நம்பரை நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 12th சாப்டர் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ், தனிநிலை கணக்கு, லாஸ்ட் சாப்டர். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 மார்க் 5 மார்க் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ரூத் டேபிளோ, ஸோ ட்ரூத் டேபிள் மெய் அட்டவணை கண்டிப்பாக நீங்கள் அதை ஒழுங்காக பார்த்துக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 12.1ல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது, 5 மார்க் கொஸ்டின்ஸ். அதை பார்த்துட்டா போதும், வேறு எதுவுமே உங்களுக்கு டிஸ்கிரீட்டில் இதுலேருந்து கன்ஃபார்மாக ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அதேமாதிரி வெக்டர்லேருந்து 1 இல்லைனா 2 ஒன்றுனே வச்சுக்கலாம். ஒரு 5 மார்க், இதில் ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வரும். அதுக்கடுத்து 4th சாப்டர் இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ அதேமாதிரி இதுலேயும் என்ன பண்ணிக்கிறோம், ஒரு 10 to 15 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 5 மார்க் கொஸ்டின்ஸை பார்த்தனாலே கன்ஃபார்மாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர், கலப்பெண்கள். ஸோ கலப்பெண்கள் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கடுத்து தியரி ஆஃப் ஈக்குவேஷன் 3rd சாப்டர் சமன்பாட்டியல், இதுலேருந்து ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அதுக்கடுத்து 11th சாப்டர் நிகழ்தகவு பரவல்கள், இதுலேருந்து ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அதுக்கடுத்து 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி, அதாவது இந்த 5.5 எக்ஸசைஸும் 5.2 எக்ஸசைஸ், இந்த 2 எக்ஸசைஸ் மட்டும் பார்த்தா போதும் 5 மார்க்கு. ஸோ இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட், ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க் வரும். அதுக்கடுத்து டிஃபரன்ஷியல் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா 8.4 எக்ஸசைஸும் 8.7 எக்ஸசைஸ், இந்த 2 எக்ஸசைஸில் இருக்கிற 5 மார்க் மட்டும் பார்த்தா போதும். அது என்னென்னன்றதை நான் சொல்லிடுறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துறேன். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்தீங்கனாலே போதும். இப்போ நம்ம கிட்டத்தட்ட எத்தனை சாப்டர் சொல்லியிருக்கோம், 9 சாப்டர் சொல்லியிருக்கேன். இதில் ஒரு சில எக்ஸசைஸ் தான் சொல்லியிருக்கேன், இப்போ எல்லாமே ஃபுல்லாக சொல்லலை. இதில் ஒரு சில எக்ஸசைஸ், இதில் ஒரு சில எக்ஸசைஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை மட்டும் பார்த்தாலே நம்ம 5 மார்க் மட்டும் பார்த்தாலே நீங்கள் கிட்டத்தட்ட இதில் ஒரு 6 5 மார்க் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன சாப்டர் இந்த 9 சாப்டர் பார்த்தாலே நீங்கள் 5 இல்லைனா 6, நம்ம 5 கொஸ்டின் வச்சுட்டா கூட நம்ம 25 மார்க் ஈஸியாக இருக்க முடியும். இதுலேருந்து கன்ஃபார்மாக இதுலேருந்து தான் வரும் 5 மார்க், அதில் டவுட்டே இல்லை. நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் நான் இருக்கிற 5 மார்க் எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன்.
இப்போ 8.8 சாப்டர்ல முக்கியமான 8.4 8.7 இருக்கு எல்லா 5 மார்க் கொடுத்துறேன்னா அப்ப கண்டிப்பா அது 2 எக்ஸசைஸ் தான் கேட்பாங்க. ஏன்னா அதெல்லாம் 5 மார்க்ஸ் இருக்கு. அப்போ நமக்கு வந்து மிஸ் ஆகாது. சப்போஸ் அப்படியே மிஸ் ஆனா கூட நமக்கு இதுல வந்து நம்ம 5 கொஸ்டின் ஈஸியா அட்டன் பண்ண முடியும். 5 மார்க் கன்ஃபார்மா அட்டன் பண்ணலாம். ஸோ அது வந்து நம்ம 25 மார்க் வந்துடும். அதுக்கடுத்து 2 மார்க் 3 மார்க் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் 5 மார்க்ல லாஸ்டா சொல்லியிருப்பேன். ஆனால் 2 மார்க் 3 மார்க்ல முதல்ல சொல்லியிருப்பேன். ஏன்னா 2 மார்க் 3 மார்க் வந்து கம்மியாக தான் இருக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. அதே மாதிரி ஈஸியாகவும் இருக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. ரேங்க் கண்டுபிடிக்கிறது, தரம் கண்டுபிடிக்கிறது, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் சேர்ப்பு கண்டுபிடிக்கிறது, இன்வர்ஸ் நேர்மாறு கண்டுபிடிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஈஸியாக இருக்கும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்துல இதில் ஒரு 2 மார்க் 3 மார்க் கன்ஃபார்மாக ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th சாப்டர் இதில் வந்து எப்படியும் ட்ரூத் டேபிள் கேட்பாங்க. 12th மெய் அட்டவணை, ஸோ ட்ரூத் டேபிள், அதனால அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் 12th சாப்டர்ல. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11th சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து செகண்ட் தேர்டும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செகண்ட் தேர்டு ஸோ இப்போ இந்த 5 சாப்டர் சொல்லியிருக்கேன். இந்த 5 சாப்டர்ல இருக்கிற 2 மார்க் 3 மார்க் கொஞ்சம் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டோம்னா கன்ஃபார்மாக 3 or 4 கொஸ்டின்ஸ் 3 2 மார்க் இல்லைன்னா 4 2 மார்க் கூட அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி 3 5 மார்க் இல்லை 4 5 மார்க் நம்ம 3 5 மார்க்னே வச்சுட்டா கூட 3 2 மார்க் 3 அப்போ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 3 2 மார்க் 3 மார்க் அப்படின்னா நமக்கு 15 மார்க் வரும். ஆல்ரெடி அதில் ஒரு 5 சொன்னேன் மினிமம். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 மார்க்ஸ் வரும். ஸோ 40 மார்க்ஸ் கன்ஃபார்மாக நம்ம 1 மார்க் இல்லாமல் 40 மார்க் எடுக்கலாம். ஸோ 1 மார்க்கில் வந்து ஒரு 15 எடுத்துக்கிட்டா கூட சப்போஸ் நம்ம 55. ஸோ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆகுமே தவிர கன்ஃபார்மாக குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 55க்கு மேலே தான் நம்ம எடுக்கலாமே தவிர அதுக்கு கீழே கம்மியாகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 டைப்ஸில் பார்ட்டில் கொடுத்துருப்பேன். ஏன்னா ஒரே பார்ட்லேயே பார்த்தீங்கன்னா போட முடியாது. அதனால் ஒவ்வொரு பார்ட்டாக இது பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் டைமில் லாஸ்ட் மினிட்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ண சொல்லுங்கள், கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். இப்போ அடுத்தது வீடியோ சம்ஸ்லாம்